அப்ப கடவுளை பத்தி அறிவே இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க முயல்கின்ற ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்து கொண்டவர்களோ தேவ பிரசன்னத்தை தங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாலேஜ். எதற்காக நாலேஜ் முக்கியம்? ஏவாள் பழத்தை சாப்பிட்ட போது எதுதான் கரெக்ட் ஆச்சு? நாலேஜ் தான் கரெக்ட் ஆச்சு. உன்னுடைய தியாகத்தின் வழியாய் நீ கடவுளை அடைய நினைப்பது புறஜாதி மார்க்கம். இயேசு செய்து முடித்த தியாகத்தின் வழியாய் பிதாவை அடைவது கிறிஸ்தவ மார்க்கம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் யார் என்றது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா அவரை குறித்த அறிவு எனக்கு சரியா இருந்தா எனக்கு அவருக்கு சமாதானம் இருக்கும். அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. Praise the Lord. Hallelujah. Amen. 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 So புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை இருந்தது, அதிலே வாழுகிற வாழ்க்கை பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. நம்முடைய செயல்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது. புதிய உடன்படிக்கை வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததினாலே ஆசீர்வதிக்கப்படுவது. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. 2 மிகப்பெரிய உடன்படிக்கைகள் உலகத்திலே, உலக சரித்திரத்திலே நடந்திருக்கிறது. 2 பெரிய ஏற்பாடுகள் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டது. உங்கள் வேதாகமம் 2 ஏற்பாடுகளை உடையது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்ட ஏற்பாடு. ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சார். கல்யாண ஏற்பாடு பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறீங்க, ஒரு ஃபேர்வெல் ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏற்பாடுன்னா என்ன சொல்லுங்கள்? அழகாக தமிழில் இருக்கு. உங்களுக்காக முடிச்சு வச்சதுக்கு தான் ஏற்பாடு. பண்ணது பழைய ஏற்பாடு, அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ புது ஏற்பாடுன்றக்கே அர்த்தம் தெரியாமல் ஏற்பாடை கையில் வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? ஏற்பாடுன்னா என்ன? சம்திங் வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. ஏற்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா சார்? அது பழைய ஏற்பாடு. இது இல்லையா? ஆமென். இந்த புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கையின் கீழ் இருப்பது. புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில பழைய ஏற்பாடு மோசே பண்ணா, அந்த ஏற்பாட்டுல நம்மளால அந்த ஏற்பாட்டுக்குள்ள போக முடியல. புதிய ஏற்பாடு இயேசு பண்ணாரு. ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம், தேவனோடு இணைக்கப்பட்டோம். இதுல நிறைய ஆசீர்வாதம். அது முக்கியமான ஒன்று. நியூ கவர்னன்ட் லைஃப் என்றால் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் சேருவதற்கு துடிக்கிற வாழ்க்கை அல்ல, தேவனோடு சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை. இதை நீங்க புரியாம நீ எவ்வளவு புதிய ஏற்பாடு சத்தியம் கேட்டாலும் தேவனோடு இணைக்கப்பட்ட உணர்வு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அதான் வாழ்க்கை. அதான் நியூ டெஸ்டமென்ட் லைஃப். நான் கிருபையில இருக்கேன், கிருபையை பேசுறேன், நான் புதிய உடன்படிக்கை பேசுறேன், நான் ரத்தத்தின் உடன்படிக்கை நான் பேசுறேன், கிறிஸ்துவுக்குள் பேசுறேன், எல்லாம் நல்லது. ஆனால் நான் தேவனோடு இணைக்கப்பட்ட உணர்வுடையவன் நான் நடக்கிறேனா? இந்த விஷயம் இல்லைன்னா நீங்க வேற எதற்காகவும் நீங்கள் புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லாமே பழைய உடன்படிக்கையிலே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பழைய உடன்படிக்கையில கூட நீங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசித்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நிழலா இருக்கிறதுனால இயேசு அடிக்கப்பட்ட உடனே அது என்ன செஞ்சது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் லைட் எரிஞ்சிருது. எரிஞ்ச உடனே அவன் எல்லாம் நிழல முடிச்சனால நிஜம் வந்த உடனே எவனெல்லாம் அந்த நிழலுக்குள்ள இருந்தானோ அவனெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடுறான். பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு நிழல கூட பழைய உடன்படிக்கை முடிக்குது. அப்ப பழைய உடன்படிக்கை கூட புதிய உடன்படிக்கை என்ன வித்தியாசம்னா, அவர்கள் பரலோகம் போற வரைக்கும் தேவனை உணர முடியாது. நிரந்தரமாக இங்கே பரலோகமே உங்களுக்குள்ள வந்துருது. இதை நீங்கள் அனுபவியாமல் நீங்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் என்றோ புதிய உடன்படிக்கையின் பிரசங்கிகள் என்றோ சொல்லுவதிலே எவ்விதமான அர்த்தமும் இல்லை. ஸோ நியூ கவர்னன்ட் லைஃப்ன்றது தேவனோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறது தான் நியூ கவர்னன்ட் லைஃப். சார், என்னால் கனெக்ட் பண்ணப்பட்ட உணர்வு எனக்கு இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் சத்தியத்தை முழுமையாய் அறியவில்லை என்ற அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
ஹல்லேலூயா. காலையில் எழுந்து அல்லது நான் ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, நான் பரிசுத்தமாக்கப்படணும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்கள் இன்னும் புதிய உடன்படிக்கையை முழுமையாக என்ன செய்யலை, புரிந்து கொள்ளவில்லை. அப்போ ஜெபத்துக்கு நீங்கள் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் ஏற்கனவே உமக்குள்ளே நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை நீர் திறந்திருக்கிறீர். நான் மறுபடியும் நீதிமானாக இடத்தில் ஜெபிக்க கூடாது, ஏனென்றால் ஏற்கனவே நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு, என்கிற உணர்வு எப்போதும் தேவ பிரசன்னத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கு. அவரை நெருங்கி கிட்டி சேரணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நாலேஜ் வந்தா தான் இன்னும் கிட்டி. கடவுளை பத்தி அறிவே இல்லைன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் தூரமா இருக்கிற உணர்வு தான் இருக்கும். அப்ப கடவுள்கிட்ட நெருங்கணும்னா நிறைய ஜெபிக்கணுமா? நிறைய அறியணும். கையை தட்டுமா தான் இருக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ஹல்லேலூயா. சோ தேவ பிரசன்னத்தை உணராத ஒரு வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் முழு பரிமாணம் அல்ல. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பிரசன்னத்தை என்னாலும் எந்த நேரமும் உணர்ந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை. அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஒரு எவிடன்ஸ். ரெண்டாவது மற்றவனுக்கு அந்த எவிடன்ஸ். புது உடன்படிக்கை மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க தேவனோட இருக்கிறது தான். அந்த உணர்ச்சி இல்லாட்டி நீங்க தயவு செய்து உங்களை செக் பண்ணுங்க, எங்கே அவரை தவறாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று. அவரை அதிகமாய் அறிவதுதான் அவரோடு அதிகமாய் நடப்பது. ஹல்லேலூயா. அதிகமா நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்க எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவர் யாரு, அவர் இதெல்லாம் கேட்கிறாரா இல்லையான்னு அவரை தெரிஞ்சுக்காங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா நல்லா பண்ணுவேன்னு. குட், ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆனா எனக்கு குலோப் ஜாமுன்னு பிடிக்காது. உண்மைக்கு எனக்கு பிடிக்காது. நான் சொன்னேன், உங்களுடைய ரிஸ்க்கை நான் பாராட்டுறேன், ஆனா எனக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு மக்கள் வேக வேகமாய் 40 நாள் சாப்பிடாமல் இருக்கவும், தாடி வளர்க்கவும் அல்லது ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த விரும்புறான், துடிக்கிறான். ஒரே ஒரு கேள்வி, தேவன் அதை கேட்டாரா? தனிப்பட்ட முறை நீ பைபிள் படிச்சாயா? தாத்தா சொன்னாரு, மாமா சொன்னாரு, அல்லது போதகர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, உனக்கு தெரியுமா பைபிள் ஒரு வசனம் சொல்லு, 40 நாள் இப்படி இருக்குன்னு அவர் சொன்னாரா? திஸ் இஸ் வாட் ட்ரெடிஷனல் ஸ்பிரிட். ஏதோ ஒண்ணு மத்தவன் சொல்லி கொடுத்தான்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நல்ல சத்தியத்தை கேட்கறதும் கிடையாது, நல்ல சத்தியத்தை காதுக்குள்ள விடுறதும் கிடையாது. ஆனா உன்னை அப்படியே அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை போல ஒன்றை செய்து கொண்டு இருப்பது. So people, they are ready to sacrifice themselves, but they are not ready to know the Father. அவர் யார் என்றதை புரிந்து கொள்வதுதான் அவரோடு நடப்பதின் ரகசியம். அதான் அழகா சொன்னா மோசே, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், உங்களை அறியணும்னா அவரை புரிஞ்சுக்கணும் சார், அவரை புரிஞ்சுக்கணும். whether you likes it or not, unless you know him, you cannot walk with him. அவர் இதை பெருசா நினைக்கிறாரா, இதை பெருசா நினைக்கலையா, இதை விரும்புறாரா, இதை விரும்பவில்லையா? இந்த அறிவு தான் புதிய உடன்படிக்கை. அறிவு சத்தியத்தை அறி, அது ஒண்ணு விடுதலை ஆகிறோம். கரங்களை தேடி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். நாலேஜ். எதற்காக நாலேஜ் முக்கியம்? ஏவாள் பழத்தை சாப்பிட்ட போது எதுதான் கரெக்ட் ஆச்சு? நாலேஜ் தான் கரெக்ட் ஆச்சு. இந்த அறிவு என்ன ஆச்சு? டிஸார்டர் ஆயிருச்சு. அப்ப அதனால கடவுளை பார்த்தோன்னா பயப்படுறான். கடவுள் எதிர்பார்க்காத ஒன்ன தானா செய்யறான். புறஜாதி மார்க்கத்தின்படி பைபிள் சொல்லுது உபாகமம்ல, நீங்கள் என்னை ஆராதிக்கும் போது, என்னை வணங்கும் போது புறஜாதிகள் செய்யற மார்க்கத்தின்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது.
அவன் 40 நாள் விரதம் இருக்கிறான், உடனே நான் இருக்கிறேன். அவன் தீ மிதிக்கிறான், கால்நடையா நடக்கிறான், நானும் நடக்கிறேன். புறஜாதி மார்க்கம், அந்த ஸ்டைல். நாங்க அந்த கடவுளை கும்பிடல சார், அந்த ஸ்டைல கும்பிடுறீங்க சார். புத்தர்கள் செருப்பு போடாம இருக்கிறாங்க, சில பாஸ்டரும் செருப்பு போடுறது கிடையாது. சன்னியாசிகள் காவி போடுறாங்க, சில சாதுக்களும் காவி போடுறாங்க. புறஜாதி மார்க்கம், புறஜாதி மார்க்கம். அப்படி நீ என்ன ஆராதிக்க கூடாதுன்னாரு. ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி வழி வச்சிருக்கிறேன். அப்படி அவர் சொல்லல, நீ பிதாவை அடையறதுக்கு நானே வழியா இருக்கிறேன்னாரு. என்ன தனி வழி? நான் செஞ்சு முடிச்சதுதான்டா வழி, நான் செஞ்சு முடிச்சதுதான் வழி. அந்த வழியாக நீ பிதாவை அடைவாயாக. உன்னுடைய தியாகம் என்கிற வழி அல்ல, என்னுடைய தியாகம் என்கிற வழியில் நீ பிதாவை அடைய வேண்டும். மனிதர் கடவுளை அடைவதற்கு தன்னுடைய தியாகத்தின் வழியை அடையக்கூடாது. அது புறஜாதி மார்க்கம். ஒருத்தர் நோன்புன்றான், ஒருத்தர் விரதம்ன்றான். நீ என்னடானா உபவாசம்ன்ற. லேபிளை மட்டும் மாத்தி ஒட்டிக்கிற, ஆனா உள்ளுக்க ப்ராடக்ட் ஒண்ணுதான். உன்னுடைய தியாகத்தின் வழியாய் நீ கடவுளை அடைய நினைப்பது புறஜாதி மார்க்கம். இயேசு செய்து முடித்த தியாகத்தின் வழியாய் பிதாவை அடைவது கிறிஸ்தவ மார்க்கம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகையால் தான் எல்லா மார்க்கமும் டு என்று சொல்லுகிறது. இயேசு மட்டும் டன் என்று சொன்னார். இட் இஸ் டன். நீ பிதாவை அடைவதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சிலுவையில என்னால் செய்து முடிக்கப்பட்டது. செய்து முடிக்கப்பட்டது. முடிக்கப்பட்டதிலிருந்து உள்ளே வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த அறிவு வந்துருச்சுன்னா அப்படியே எஃப் மேஜர் கொடுப்பா, அப்படியே அவர் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. ஆமென், ஹல்லேலூயா. அதான் தேவ பிரசன்னத்தை நீங்க அவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உணர்ந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் யாருன்றது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. அவரை பத்தி அறிவு தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அவர் நல்லவராகவே இருந்தாலும் எனக்கு அவரை பத்தி பயம் இருக்கிற வரைக்கும் எனக்கு அவருக்கு சமாதானமே இருக்காது. ஆனா அவரை குறித்த அறிவு எனக்கு சரியா இருந்தா எனக்கு அவருக்கு சமாதானம் இருக்கும். அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கிளாஸ்ல நாங்க கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெஸ்ட் டியூப் உடஞ்சிருச்சு. உடனே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி 2 நாள் லீவ் போட்டான்னு வச்சாங்க ஒருத்தன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் உடைவது இயல்பானது என்கிற மனநிலை வாத்தியார் இருக்காரு. ஆனா நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன்? ஐயோ வாத்தியாரு, இப்ப திடீர்னு எனக்கு ஃப்ரெண்டு போன் பண்ணி சொல்லி அவர் எனக்கு சொன்னப்ப அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கலையா அப்படின்னு உடனே திடீர்னு எனக்கு ஒரு சமாதானம் வருது. இப்ப எதனால அந்த சமாதானம் வந்துச்சு? அவர் நல்லவர் ஆயிட்டாரா? அவர் எப்பவுமே நல்லவர் தான். இப்ப எனக்கு அவரை பத்திய அறிவு, அவரை புரிஞ்சுக்கிற அறிவு கூடின உடனே சமாதானம் கூடி கைத்தட்டுங்க அவருக்கு. அதுக்கு தான் புரிஞ்சுக்கணும். நீ எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் கடவுள்கிட்ட. ஹல்லேலூயா. சோ தி அண்டர்ஸ்டாண்டிங், எப்ப க்ளோஸ்னஸ் வருது? அண்டர்ஸ்டாண்டிங் கூடும்போது. அப்ப கடவுளை பத்தி அறிவே இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க முயல்கின்ற ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்து கொண்டவர்களோ தேவ பிரசன்னத்தை தங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். The more knowledge is more grace. கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், ஆமென் சொல்லுங்க. நீதிமான் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் என்னாலும் தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறவர்களாகவே இருக்கிறீர்கள். இப்ப ப்ராப்ளமே விசுவாசத்துல இருக்கு. நம்ம நினைக்கிற உலக கவலை அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபெய்த் இருந்துச்சுன்னா பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரே நீதி இருந்தாதான் பிரசன்ஸ் இருக்கும். அவர் எதிர்பார்க்கிற ஒரே நீதி விசுவாசம் தான். இன்னமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின்
ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள் H37 TNHB காலனி செக்டார் 1 மற்றும் 2 டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஆனையூர் மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20 87 60 60 90 30 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.